472332. கடந்த சில நாட்களுக்கு முன் நேட்சர் இணையதளத்தில் யானைகள் பற்றிய ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. யானைகள் தங்களுக்குள் பெயர் வைத்துக் கொண்டு அழைக்கின்றன என்றது அந்த கட்டுரை. இதையடுத்து அந்த ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான ஜார்ஜ் விட்டமியர் என்பவரை டைம்ஸ் ஆப் இந்தியா இதழ் பேட்டி கண்டுள்ளது. வடகென்யாவில் சாம்புரு பகுதியில் ஆப்பிரிக்க யானைகளிடம் மேற்கொண்ட ஆய்வு அது. மனிதர்களைப் போல யானைகளும் சமூக விலங்கினம் என்பது பெரும்பாலானோருக்கு தெரியும். யானைகள் தொடர்ந்து தங்கள் குடும்பத்தினருடன் குழுவினரிடம் உறவாடி கொண்டுதான் வாழ்கின்றன. இந்த உறவாடலின் போது அவை பேச்சு மொழியை, அதாவது வோக்கல் கம்யூனிகேஷனை பயன்படுத்துகின்றன என்பதை இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த ஆய்வு. யானைகளின் சமூக ஒருங்கிணைப்புக்கு அடிப்படையே இந்த பேச்சு மொழிதான் காரணம் என்பதையும் விளக்குகிறது. யானைகளை வழிநடத்துவது தலைவிதான். தலைவி உத்தரவு கொடுத்தால் பிற யானைகள் சொல்படி நடக்கும். இதில் விசேஷம் என்னவென்றால், தலைவி அழைக்கும் போது ஒவ்வொருவரையும் குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைக்கிறது என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. அதாவது கூட்டத்திற்கு பொதுவான உத்தரவை பிறப்பிக்காமல் ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியான உத்தரவுகளை கொடுத்து அவற்றை பின்பற்ற சொல்கிறது தலைவி. இதில் தெரிய வருவது என்னவென்றால், யானைகள் ஒவ்வொருவரையும் தனியாக அடையாளப்படுத்த தனி ஒலியை வைத்திருக்கின்றன. அதாவது அவற்றுக்கு பெயர் வைத்து அழைக்கின்றன என்பதுதான். அதேபோல தன் பெயரைச் சொல்லி வழங்கப்படும் உத்தரவுக்கு மற்ற யானைகள் தனித்தனியாக பதிலளிக்கின்றன. விஷயம் என்னவென்றால், இந்த ஒலி மனிதர்கள் கேட்க இயலாத அளவுக்கு இன்ஃப்ராசானிக் நிலையில் இருக்கிறது. சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆராய்ந்தால் மட்டுமே இவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதேபோல யானைகள் பயன்படுத்தும் பேச்சு மொழிக்கு கட்டமைப்பும் இருக்கலாம் என்கிறது ஆய்வு. சில உத்தரவுகளை நாம் தரும்போது குரலில் அழுத்தம் தருவோம் இல்லையா? அதையே யானைகளும் செய்கின்றன. சரி, யானைகளைத் தவிர வேறு உயிரினங்களுக்கு பேச்சு மொழி கிடையாதா என்றால் அப்படி முழுமையாக சொல்லிவிட முடியாது. டால்பின்களும் கிளிகளும் பேச்சு மொழியை பயன்படுத்துகின்றன. ஆனால் இவை மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிக்கின்றன. ஆனால் யானைகளோ மொழி வளத்தை கையாள்கின்றன. யானைகள் தனித்தனியாக பெயர் வைத்து அழைக்கின்றன. அந்த பெயர்களை பிற விஷயங்களை அறிந்து கொள்ளவும் வழிகாட்டவும் பயன்படுத்துகின்றன. ஒரு தாய் யானை தன் குட்டிக்கு புதிய பெயரைச் சூட்டுகிறது. அந்த பெயரை குட்டிக்கு கற்றுத்தருவதுடன் மற்ற யானைகளுக்கும் தெரியப்படுத்துகிறது. இதனால் ஒட்டுமொத்த குழுவும் தேவைக்கு ஏற்றாற்போல் அந்த பெயரை பயன்படுத்துகின்றன. இந்த வகையான மொழி